பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சாப்டர் பார்க்குறோம். இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாமிக் ரேடியஸை பற்றி பார்க்க போகிறோம். அட்டாமிக் ரேடியஸ் டவுன் த குரூப் என்ன ஆகும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்னா அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல்ஸ்க்கு டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கும் என்றதை எடுத்துக்கலாம். சரி, அல்காலி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லித்தியம், அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். இந்த அல்காலி மெட்டல்ஸ்க்கு அட்டாமிக் ரேடியஸை கொடுக்க போகிறோம். அட்டாமிக் ரேடியஸ்னு எந்த டைப் பண்ணுறதுன்னு சொல்லணும். அதனால் எந்த டைப்பு கொடுக்க போகிறோம்னா மெட்டாலிக் ரேடியஸை கொடுக்க போகிறோம். மெட்டாலிக் ரேடியஸ்னா கிறிஸ்டல் ரேடியஸ். கிறிஸ்டல் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா லித்தியம்க்கு 152 பைக்கோமீட்டர், சோடியம்க்கு 186, பொட்டாசியத்துக்கு 227, ருபிடியத்துக்கு 248, சீசியம்க்கு பார்த்தீங்கன்னா 265, சீசியம்க்கு 265. ஓகே, இந்த மெட்டாலிக் ரேடியஸை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகுது, எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுது. சரி, ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுது ரோல்? இப்போ ஒரு ஆட்டம்க்கு ஒரு ரேடியஸ் இருக்குதுன்னா அந்த ரேடியஸ் சோன்ஸும் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அன்ட்டு பார்க்க போகிறோம். சரி, அதில் நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு நியூக்ளியர் சார்ஜ் எடுத்துக்கலாம். இப்போ லித்தியத்தினுடைய நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா 3 புரோட்டான்ஸ் இருக்கும். அப்படின்னா நியூக்ளியஸில் 3 + 3 இஸ் த ரிலேட்டிவ் சார்ஜ். யாருக்குன்னா லித்தியம்க்கு நியூக்ளியர் சார்ஜ் வந்து சோன்ஸோ. அப்புறம் என்ன நியூக்ளியர் சார்ஜ் இப்படி இருக்குது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s1 இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் லித்தியம்க்கு. சோடியம்க்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11, அதனால நியூக்ளியஸில் பார்த்தீங்கன்னா 11 புரோட்டான்ஸ் இருக்கும். அதனால ரிலேட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா +11 எழுதுறோம். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 எழுதலாம். அடுத்து 2s2 2p6 சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3s1 சொல்கிறோம். இப்போ லித்தியம்லேருந்து சோடியம் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சார்ஜ் இங்கே கம்மியாக இருக்குது, நியூக்ளியர் சார்ஜ் இங்கே அதிகமாக இருக்குது. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகறதுனால ரேடியஸ் என்ன ஆகுனாக்கா இங்கே கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ரேடியஸ் எப்படி இருக்கணும்னாக்கா ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கணும், ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கணும். நியூக்ளியர் சார்ஜை வச்சு பார்க்கும்போது நியூக்ளியர் சார்ஜ் ஒரு ஃபேக்டர். அதாவது நியூக்ளியர் சார்ஜ் மட்டும்தான் ரேடியஸை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. நியூக்ளியர் சார்ஜ் ஒரு ஃபேக்டர், அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ரேடியஸ்ன்ட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, நியூக்ளியர் சார்ஜை வச்சு பார்க்கும்போது இங்கே நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால ரேடியஸ் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இங்கே நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்கிறதுனால ரேடியஸ் அதிகமாக இருக்குன்ட்டு இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான். இந்த எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டும் ஒத்து போகலை. ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டோட அப்படியே பார்த்தீங்கன்னா முரண்பாடாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால இந்த எக்ஸ்பிளனேஷனை இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட்டுக்கு கொடுக்க முடியாது. சரி, அப்போ இந்த எக்ஸ்பிளனேஷனை கன்சிடர் பண்ண முடியாது. சரி, இப்போ என்ன பார்க்கலாம்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை பார்க்கலாம். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் என்ன ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னால வந்தது. ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்ன்றது எதுலேருந்து வருதுன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட்லேருந்து வருது. சரி, அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் மூலிமா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2s1 எலக்ட்ரானுக்கு. அதாவது இந்த 1sல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த 2s எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுது. அப்போ இந்த 2s எலக்ட்ரான்ஸ்க்கு இந்த 1s எலக்ட்ரான் ஸ்கிரீனிங் எஃபெக்டை கொடுக்குது. அந்த ஸ்கிரீனிங் எஃபெக்டை ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் சொல்றோம். அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை லித்தியத்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல இங்க சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா 1s2 எலக்ட்ரான்ஸ், 2s2 எலக்ட்ரான்ஸ், 2p6 எலக்ட்ரான்ஸ் 3s1 ரிப்பல் பண்ணுது. அதனால இந்த 3s1க்கு யாரு ஸ்கிரீனிங் எஃபெக்டை கொடுக்குறாங்கன்னா
இந்த 1s2 2s2 2p6 ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கொடுக்குது. இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்டை ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் என்ற வார்த்தை மூலமா கால்குலேட் பண்றோம். அதை கால்குலேட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இந்த 2s1க்கும் இந்த 3s1க்கும் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இங்க கம்மியா இருக்கும், ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இங்க அதிகமா இருக்கும். சரி, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்குதுன்னா ஸ்கிரீனிங் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிரீனிங் கம்மியா இருக்குதுன்னா நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரான் கிளவுடுக்கு இடையில அட்ராக்ஷன் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் கம்மியா இருக்குதுன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த 2s1 எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் வருது இல்லை, இந்த 1sல இருந்து அந்த ரிப்பல்ஷன் மேக்னிடியூட் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இங்க ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அதிகம் அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகம். யார் ஃபீல் பண்றது? 3s1 ஃபீல் பண்றது. அப்படின்னா 3s1க்கு கிடைக்கக்கூடிய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமா இருக்குது. யாரு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கொடுக்குறாங்க? 1s 2s 2p6. அப்படின்னா இந்த 1s2 2s2 2p6னால 3sக்கு கிடைக்கக்கூடிய ரிப்பல்ஷன் எப்படி இருக்குதுன்னா அதிகமா இருக்குது இந்த 2s ஃபீல் பண்றதை விட. அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது. அப்படின்னா எப்படி நம்ம அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம்? அப்போ ரேடியஸ் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்னா கம்மியா இருக்கிறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இங்க வந்து ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்குது, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அதிகமா இருக்குது, ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கிறதுனால அட்ராக்ஷன் கம்மியா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம், அதனால ரேடியஸ் அதிகமா இருக்கிறதா ஃபீல் பண்ணுவோம். சரி, இப்போ ஸ்கிரீனிங் எஃபெக்டை வச்சு பார்க்கும்போது இது போல வருது. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வச்சு பார்த்தாக்கா, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வச்சு பார்த்தாக்கா ரேடியஸ் இப்படி வருது. சரி, இப்போ நியூக்ளியர் சார்ஜ் வச்சு பார்த்தா இப்படி வருது, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் வச்சு பார்த்தா இப்படி வருது. நியூக்ளியர் சார்ஜுக்கும் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் ரெண்டுத்தையும் எடுத்து நியூக்ளியர் சார்ஜையும் எடுத்துக்கலாம், ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். நெட் ஃபேக்டர் என்னன்னு பார்க்கலாம், நெட் எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாம். நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்குன்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லித்தியத்துல கம்மியா இருக்கும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சோடியத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன? நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். இப்போ லித்தியம்ல இருந்து சோடியம் போகும்போது நியூக்ளியர் சார்ஜ் என்னாச்சுன்னு பாருங்க, அதிகமாகுது. ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகுது பாருங்க, அதிகமாகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கால்குலேட் பண்ணி பார்த்தா அதிகமாகும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பிரகாரம் பார்க்கும்போது இங்க லித்தியத்துக்கு ரேடியஸ் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கணும், சோடியத்துக்கு எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கணும். ஆனா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டுக்கு இது ஆப்போசிட்டா இருக்குது. அதனால இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, அப்போ வேற என்ன ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்ட்டு பார்க்கலாம். இங்க நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பார்க்கலாம். இந்த லித்தியத்துல நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் filled with electrons 2. இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் filled with electrons பாத்தீங்கன்னா 3. நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இங்க கம்மியா இருக்குனால இங்க ரேடியஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமா இருக்குனால இங்க ரேடியஸ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்பர் ஆஃப் ஷெல்ஸை வச்சு ரேடியஸை எக்ஸ்பெக்ட் பண்றோம். இப்ப நம்பர் ஆஃப் ஷெல்ஸை வச்சு ரேடியஸை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது பண்றோம், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டையும் பார்க்குறோம், எப்படி இருக்குன்னா ஒத்து போகுது. அதனால டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் அன்ட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் என்ன? டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு சூட்டபிள் எக்ஸ்பிளனேஷன் என்ன? டவுன் த குரூப் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமாகுது, அதனால ரேடியஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். இப்படி சொல்லலாம். அப்படின்னா டவுன் த குரூப் வந்து ஜென்ரலா பேசும்போது டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன் கேட்டா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி சொல்ல வேண்டியது. இது வந்து ஜென்ரலா சொல்லக்கூடியது. டவுன் த குரூப்ல எப்படி இருக்கும் அட்டாமிக் ரேடியஸ்னு பார்த்தா இப்படி இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், அப்படி சொல்லிக்க வேண்டியதான். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட்டுற வேண்டியதான். சரி, இப்போ அல்காலி மெட்டல்ஸ்ல எப்படி அட்டாமிக் ரேடியஸ், அதாவது மெட்டாலிக் ரேடியஸ் நம்ம எடுத்துக்கணும். இந்த மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்திருக்கோம். சரி, இப்போ அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். அல்காலின் எர்த் மெட்டல்ஸ்ல எப்படி இருக்கும் டவுன் த குரூப் ரேடியஸ் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்க்கலாம்.
சரி, பெரிலியம் அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னா செகண்ட் ஏ குரூப், ஐயூபேக் பிரகாரம் செகண்ட் குரூப். இதுல மெட்டாலிக் ரேடியஸா பார்க்க போறோம். மெட்டாலிக் ரேடியஸ் பெரிலியத்துக்கு எவ்வளோன்னா 112 பைக்கோமீட்டர். அடுத்து மெக்னீஷியத்துக்கு பார்த்தீங்கன்னா 160 பைக்கோமீட்டர். கால்சியம் 197 பைக்கோமீட்டர். அடுத்து ஸ்ட்ரான்சியம் 250, ஸ்ட்ரான்சியம் 250. அடுத்து பேரியம் பார்த்தீங்கன்னா 222. பாருங்க, டவுன் த குரூப் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது இல்லை? டவுன் த குரூப் ரைஸ் ஆகுது. சரி, அப்படின்னா என்ன ரீசன் சொல்லலாம்? நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ் ஆகுது டவுன் த குரூப், அப்படி சொல்லிடலாம். சரி, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வச்சு இப்படி சொல்லிட்டோம். அப்படின்னா எஸ் பிளாக்ல பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது முடிவு பண்ணிட்டோம். சரி, ஸோ எஸ் பிளாக்ல டவுன் த குரூப்ல பார்த்தீங்கன்னா இங்க மெட்டாலிக் ரேடியஸ் எடுத்துக்கணும். அந்த மெட்டாலிக் ரேடியஸ் என்னாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டவுன் த குரூப் நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதான் ரீசன். ஓகே, இப்போ எஸ் பிளாக்ல டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் என்னாச்சு அன்ட்டு சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா பி பிளாக் எடுத்துக்கலாம். பி பிளாக்ல டவுன் த குரூப் ரேடியஸ் என்ன ஆகும்? இப்போ ரேடியஸ்னாவே அட்டாமிக் ரேடியஸ் நம்ம சொல்லிட முடியாது. ஏன் அட்டாமிக் ரேடியஸ் சொல்லிட முடியாதுன்னா அது மெட்டாலிக் ரேடியஸ்ல வருதா இல்ல கோவலன்ட் ரேடியஸ்ல வருதா அது வேற இருக்குது. அது வேற நமக்கு தெரியாது. அதனால அது எந்த ரேடியஸ்ல வருதுன்றது வேற இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ அதனால மென்ஷன் பண்ணிக்கணும். அவங்க மெட்டாலிக் ரேடியஸ்ல சொல்றாங்களா இல்ல கோவலன்ட் ரேடியஸ்ல சொல்றாங்களா இல்ல வேண்டர்வால்ஸ் ரேடியஸ்ல சொல்றாங்களா அது வேற இருக்குது. அது இல்லாம ஒரு குரூப் எடுத்துக்கின்னு எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரே டைப் ஆஃப் ரேடியஸ்ல சொல்லிட்டு டவுன் த குரூப் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது நம்ம எந்த டைப் இல்லைன்னா கூட பரவாயில்ல தான். இப்போ எல்லாமே மெட்டாலிக் ரேடியஸ் ஆனும்போது எந்த டைப் எடுத்துக்கிறோம்ன்றது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைன்னா எல்லாத்தையும் கோவலன்ட் ரேடியஸ்ல எடுத்துக்கோங்க. சரி, இது மெட்டல்ஸ் தானே, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், இது மெட்டல்ஸ் தானே, இதுக்கு எப்படி கோவலன்ட் ரேடியஸ் எடுத்துக்க முடியும் அப்படி கேட்கலாம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னா இருக்கட்டும், எந்த ஒரு எலிமெண்ட்னா இருக்கட்டும், அது காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணாம இருக்குதா? காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. யாரை தவிர? ஈலியம், நியான், ஆர்கானை தவிர மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது இப்போ கால்சியம் மெட்டல், இது காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணலையா? ஃபார்ம் பண்ணதில்ல. கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்ஃபேட், ஜிப்சம்ன்றது CaSO4.2H2O அப்படி சொல்றோம்ல. இந்த காம்பவுண்ட்ல பார்த்தீங்கன்னா இதுல அயானிக் நேச்சர் இருக்கும், கோவலன்ட் நேச்சர் இருக்கும். 100% கோவலன்ட் காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது, 100% அயானிக் காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னும் போது எப்படி அயானிக் காம்பவுண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட் சொல்றீங்கன்னா, அயானிக் காம்பவுண்ட்னா அதுல பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் நேச்சர் அதிகம். அதே மாதிரிதான் கோவலன்ட்னா கோவலன்ட் நேச்சர் அதிகமா இருக்கும், அயானிக் நேச்சர் கம்மியா இருக்கும். சரி, அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கினா இதுல கோவலன்ட் நேச்சர் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா கோவலன்ட் ரேடியஸை சொல்லலாம் தானே அர்த்தம். ஓகே, அதனால தான் கோவலன்ட் ரேடியஸை கூட நம்ம சொல்லலாம், வேண்டர்வால்ஸ் ரேடியஸை கூட சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கினாலும் அதுக்கு மெட்டாலிக் ரேடியஸ், வேண்டர்வால்ஸ் ரேடியஸ், கோவலன்ட் ரேடியஸை சொல்ல முடியுது. ஆனா ஈலியம், நியான், ஆர்கானுக்கு மெட்டாலிக் ரேடியஸ் சொல்றது கஷ்டம், கோவலன்ட் ரேடியஸ் சொல்றது கஷ்டம். ஈலியம், நியான், ஆர்கானுக்கு கோவலன்ட் ரேடியஸை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா ஈலியம், நியான், ஆர்கான் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணாதானே அது கோவலன்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸை. அது காம்பவுண்டே எதுவும் ஃபார்ம் பண்றது இல்லை, இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படி ஆனும்போது கோவலன்ட் ரேடியஸ் எப்படி சொல்ல முடியாது. சரி, இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எப்படி ரேடியஸ் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். எந்த டைப் ஆஃப் ரேடியஸ் எடுத்துக்கிறோம்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். பி பிளாக்ல ஃபர்ஸ்ட் குரூப் என்னன்னாக்கா ஐயூபேக் பிரகாரம் 13th குரூப். யூரோப்பியன் குரூப் நம்பர் வேணும்னா இதுல இருந்து 10 எடுத்துடணும். பி பிளாக்ல ஐயூபேக் குரூப் நம்பர் கொடுத்து யூரோப்பியன் குரூப் நம்பர் கேட்டா 10 கழிச்சுட்டு சொல்லணும், 10 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு சொல்லணும். 10 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு இருக்குது? 3. அடுத்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஏ சப்டிவிஷன் கொடுத்துருங்க யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம். சரி, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்னக்கா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் இப்படி இருக்குது. இந்த போரான் ஃபேமிலி எலிமெண்ட் சொல்லிட்டோம். இப்போ இங்க என்ன கொடுக்குறாங்கன்னா மெட்டாலிக் ரேடியஸை கொடுக்கலாங்க. மெட்டாலிக் ரேடியஸ் இந்த டவுன் த குரூப்ல எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இங்க என்ன பண்றேன்னா இதுக்கு 85 பைக்கோமீட்டர் கொடுத்துருக்கோம்.
அடுத்து அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 143 கேலியம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருதுன்னுட்டு நம்ம பார்க்கணும். இங்கே என்ன வருதுன்ட்டு பார்க்கணும். இண்டியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 167 வருது இண்டியத்துக்கு. அடுத்து தேலியம் பார்த்தீங்கன்னா 170. தேலியம் பார்த்தா 170. இப்போ கேலியத்துக்கு இந்த மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க? அலுமினியத்தை விட அதிகமாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறீங்களா இல்லை எப்படி நினச்சி பார்க்குறீங்க? ஓகே, இப்போ கேலியத்துக்கு எப்படி இருக்கும் ரேடியஸ் அன்றது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? எக்ஸ்பெக்டேஷனும் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டும் சேமாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் இப்படி இருக்குது. சரி, இப்போ போரான்லேருந்து அலுமினியம் பாருங்க எப்படி இருக்குது, மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி இருக்குது பாருங்க. நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். சரி, கேலியத்திலேருந்து இண்டியம் பாருங்க, இது எக்ஸ்பெக்டேஷன் தான். இதுவும் இண்டியம்லேருந்து தேலியமும் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ இங்க ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனுக்கு முரண்பாடா இருக்குதா பாருங்க. அனாமலஸா ஏதாவது இருக்குதா, அப்நார்மலா ஏதாவது இருக்குதா பாருங்க. அலுமினியத்துக்கும் கேலியத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இங்க என்ன வந்திருக்குதுன்றதை பாருங்க. அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஜென்ரலா என்ன சொல்றோம்? டவுன் த குரூப் மெட்டாலிக் ரேடியஸ் இல்லைன்னா அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாகும்னு சொல்றோம். இங்க ஆனா அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது இது அப்நார்மலா இருக்குது. இது நார்மலா இல்லை, நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்ல இல்லை. அப்படின்னா இந்த அலுமினியம் கேலியத்துக்கு அட்டாமிக் ரேடியஸ் வந்து நார்மல் பிஹேவியர்ல இல்லை. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறோமோ அது போல இல்லை. ஜென்ரலா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் எப்படி இருக்கணுமோ அது போல இல்லை. சரி, அப்படி இல்லைன்னும் போது இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சரி, டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸை இல்லை மெட்டாலிக் ரேடியஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்னென்ன ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும்? ஒன்று வந்து டவுன் த குரூப் என்ன பார்த்தோம்னாக்கா நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோம். டவுன் த குரூப் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது? அதிகமாகுது. அடுத்து என்ன பார்த்தோம்? ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகுது? அதிகமாகுது. ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் அதிகமாகுது. அடுத்து என்ன பார்த்தோம்? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோம். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு என்ன? அட்டாமிக் நம்பர், அதாவது அட்டாமிக் நம்பரை நியூக்ளியர் சார்ஜ்னு சொல்லணும். ஓகே, நியூக்ளியர் சார்ஜ் மைனஸ் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். இது டவுன் த குரூப்ல என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா டவுன் த குரூப்ல வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா அதிகமாகுது. சரி, டவுன் த குரூப் எது டாமினன்ட் ஃபேக்டர்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். டவுன் த குரூப் எது டாமினன்ட் ஃபேக்டர்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ். அதை வச்சு தான் டவுன் த குரூப்ல ரேடியஸ் என்னாச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ இங்க டாமினன்ட் ஃபேக்டர் என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. டாமினன்ட் ஃபேக்டர் வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் டவுன் த குரூப். அதை இங்க கொண்டு வர முடியாது. அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது இந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் என்றது டாமினன்ட் ஃபேக்டர் என்ற ஒரு ஃபேக்டரை இங்க கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வர முடியாதுன்னா அதன் பிரகாரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, அப்படின்னா வேற என்ன சான்ஸ் இருக்குது? ஒரே ஒரு சான்ஸ் இதுதான். இந்த சான்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்பர் ஆஃப் ஷெல்ஸை இங்க கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸை எடுத்தா அதுக்கு ஆப்போசிட்டா வருது. அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் எடுக்க முடியாது. அப்போ எதை எடுக்கணும்னா இதை தான் எடுக்கணும். இந்த அண்டர்லைன்டு ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுக்கணும். நியூக்ளியர் சார்ஜ் எடுத்துக்கணும், ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் சொல்லணும். எப்பவுமே ஒன்று எடுத்தா இந்த அண்டர்லைன்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த செகண்ட் லைன் எடுத்துக்கோங்க. அது என்னது அண்டர்லைன் ஸ்டேட்மெண்ட்? அண்டர்லைன் ஸ்டேட்மெண்ட்னா நியூக்ளியர் சார்ஜை மட்டும் எடுக்கக்கூடாது, ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுக்கக்கூடாது, குமுலேட்டிவ் ஃபேக்டர் எடுத்துக்கணும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ற குமுலேட்டிவ் ஃபேக்டர் தான் எடுக்கணும். அப்படி இல்லையா நம்பர் ஆஃப் ஷெல்ஸை எடுத்துக்கணும். சரி, ஆனால் சில டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியர் சார்ஜை மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா நியூக்ளியர் சார்ஜ் டாமினண்டா இருக்குது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை விட அன்ட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் எடுத்த மாதிரி. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் டாமினண்டா இருக்குது நியூக்ளியர் சார்ஜை விட, அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் பேசுது. ஓகேவா? அதனால ஒன்று எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வச்சு சொல்லணும், இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸை வச்சு சொல்லணும். சரி, இப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸை இங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ ஒரே ஒரு வே என்னன்னாக்கா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிட்ட தான் போகணும். சரி, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கிட்ட போகலாம், ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்டை பார்க்கலாம், நியூக்ளியர் சார்ஜை பார்க்கலாம். சரி, இப்போ அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது
நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா அலுமினியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 13, கேலியத்துக்கு வந்து 31. அப்போ நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. அலுமினியத்துக்கு 13 புரோட்டான்ஸ் இருக்குது, கேலியத்துக்கு 31 புரோட்டான்ஸ் இருக்குது. அப்போ அலுமினியத்திலிருந்து கேலியம் போகும்போது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே. சரி, இப்போ அலுமினியம் கேலியம் பார்க்கும்போது இந்த நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் டாமினன்ட் ஃபேக்டர்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, அது முடிஞ்சு போயிடுச்சு. சரி, அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸை எடுக்க வேண்டாம், அதை விட்டுறலாம். சரி, இப்போ நியூக்ளியர் சார்ஜை பார்த்தாச்சு. நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்குன்னா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. சரி, அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸும் கை விட்டுச்சு அலுமினியம் கேலியமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நியூக்ளியர் சார்ஜும் கை விட்டாச்சு எக்ஸ்பிளைன் பண்றது. ஏன்னா எல்லா இடத்துலயும் நியூக்ளியர் சார்ஜ் ஒரே மாதிரி தானே இருக்குது, டவுன் த குரூப்னா இன்க்ரீஸ் ஆகும், அதுதான். அப்போ நியூக்ளியர் சார்ஜையும் யூஸ் பண்ண முடியாது, நம்பர் ஆஃப் ஷெல்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரே ஒரு வே என்ன இருக்குதுன்னா இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்ல தான் என்னவோ இருக்குது. இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் இங்க எடுத்துன்னு போயிட்டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வச்சு சொல்லணும். சரி, அப்படின்னா ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட்ல தான் ஏதோ வித்தியாசம் வருது. சரி, அப்படி என்ன வித்தியாசம் அன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் எடுத்துக்கலாம். அலுமினியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா நியான் 3s2 3p1. இதுதான் அலுமினியத்துக்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கேலியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d10 4s2 4p1 வரும். அப்படின்னா இந்த கேலியத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் 3D சீரிஸ், ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 எலிமெண்ட்ஸ்னால தான் இங்க 3d10 வந்துச்சு. இந்த அலுமினியத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கிடையாது, அதனால இங்க வந்து 3D எல்லாம் வராது. அலுமினியத்துக்கு 3D எல்லாம் வராது, கேலியத்துக்கு 3d10 வருது. இந்த 3d10 வந்ததுனால இந்த D-னுடைய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக், p ஆர்பிட்டால்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்யூஷன் இருக்கும், d ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் அதிகமா இருக்கும். d ஆர்பிட்டால்ல டிஃப்யூஷன் அதிகமா இருக்கனால d ஆர்பிட்டால் இந்த p எலக்ட்ரானை ரிப்பல் பண்றது கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கறனால இது வந்து ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி காமிக்குன்னா கம்மியா காமிக்கும். இது ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எப்படி காமிக்குதுன்னா கம்மியா காமிக்குது. ஓகே, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மியா காமிக்குது. ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா எஸ்க்கு அதிகமா இருக்கும் p-யை விட, p-க்கு அதிகமா இருக்கும் d-யை விட, d-க்கு அதிகமா இருக்கும் f-ஐ விட. அப்போ இங்க d என்றது ஒன்று இருக்குது, அலுமினியத்தில் d என்றது கிடையாது. இங்க d சப்ஷெல் என்றது வந்ததுனால இந்த d சப்ஷெல் கொடுக்கக்கூடிய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த d சப்ஷெல் ஸ்கிரீனிங் எஃபெக்டை ரொம்ப கம்மியா கொடுக்கறதுனால இந்த கேலியத்தினுடைய நியூக்ளியஸ்க்கோ இந்த அவுட்டர் ஷெல்லுக்கோ அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அட்ராக்ஷன் அதிகமா இருக்கறனால ரேடியஸ் வந்து கம்மியா இருக்குது. இதுதான் ஒரே ஒரு வழி இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, வேற ரூட் கிடையாது. இதுதான் ஒரே ஒரு வழி. ஏன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, நியூக்ளியர் சார்ஜை யூஸ் பண்ண முடியாது. சரி, ஏன் நியூக்ளியர் சார்ஜ் யூஸ் பண்ண முடியாது? நியூக்ளியர் சார்ஜ் அதிகமான ரேடியஸ் கம்மி ஆகுது இல்ல, சொல்லலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். டவுன் த குரூப் பொதுவா நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது இல்ல, பொதுவா நியூக்ளியர் சார்ஜ் டவுன் த குரூப் அதிகமாகுது, இதுக்குன்னு தனியா கிடையாது இல்ல. சரி, அதனால தான் இந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் தான் மெயினா பிளே பண்ணுது ரோல். சரி, அதன் பிரகாரம் தான் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. கேலியம்ல 3d10 இருக்குது, இந்த d வந்து ரொம்ப கம்மியா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால இதனுடைய ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கம்மியா இருக்கனால ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்குது. ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷனை விட கம்மியா இருக்கனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்குது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருக்கனால தான் கேலியத்தினுடைய ரேடியஸ் கம்மியா இருக்குது அலுமினியத்தை விட. அப்போ கேலியத்துக்கு ரேடியஸ் கம்மியா இருக்குது அலுமினியத்தை விட, அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த கேலியத்தில் இருக்கக்கூடிய 3d10 எலக்ட்ரான்ஸ். இந்த 3d10 எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்குதுன்னா ரொம்ப கம்மியா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் காமிக்கிறதுனால இங்க வந்து என்னாச்சுன்னா கேலியத்துக்கு மெட்டாலிக் ரேடியஸ், அதாவது ஜென்ரலா அட்டாமிக் ரேடியஸ் எக்ஸ்பெக்டேஷனை விட அப்நார்மலா இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் போல இல்ல, கம்மியா இருக்குது அலுமினியத்தை விட. அப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க, போரான் ஃபேமிலியில கேலியத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸ் கம்மியா இருக்குது அலுமினியத்தை விட. ஏன்னு பாத்தீங்கன்னா கேலியத்துல 3d10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, அந்த 3d10 எலக்ட்ரான்ஸ் கம்மியான ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்குது. அதனாலதான் கேலியத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸ் அலுமினியத்தை விட கம்மியா இருக்குது. இதை நல்லா கவனம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா எஸ் பிளாக்ல டவுன் த குரூப்ல அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தோம். அடுத்து இந்த பி பிளாக்ல போரான் ஃபேமிலியில பார்த்தோம். இந்த போரான் ஃபேமிலியில அலுமினியம் கேலியம் கொஞ்சம் வித்தியாசத்தை காமிக்குது. வித்தியாசம் என்ன? கொஞ்சம் வித்தியாசம்.
அப்படியே அப்நார்மலா மாறிடுச்சு. கேலியத்தினுடைய ரேடியஸ் வந்து அலுமினியத்தை விட கம்மியா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷனை விட அப்படியே ரிவர்ஸா இருக்கு. சரி, இது போல நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த போரான் ஃபேமிலியில என்ன கவனம் வச்சுக்கணும்னா, அலுமினியம், கேலியம், கேலியத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் போல இல்ல, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, கேலியத்துல 3d10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த 3d10 என்ன பண்ணுச்சுன்னா ஸ்கிரீனிங் எஃபெக்டை கம்மியா காமிக்குது. அதனால தான் கேலியத்தினுடைய அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்குது அலுமினியத்தை விட. சரி, இப்படி சொல்லிட்டோம். இந்த குரூப் இந்த இந்த தேர்ட் இயர் குரூப்ல வேற ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து கொஞ்சம் மாறுற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் போல இல்லாம வேற ஏதாவது லைட்டா அப்நார்மல் பிஹேவியர் ஏதாவது வருதான்ட்டு பார்க்கலாம். சரி, போரான்ல இருந்து அலுமினியம் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தான் இருக்குது. அலுமினியம் டு கேலியம் தெரிஞ்சு போயிடுச்சு. கேலியம் டு இண்டியமும் என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி தான் இருக்குது. இண்டியம் டு தேலியம் பார்த்தீங்கன்னாலும் அதிகமாகுது. இண்டியத்துக்கு கம்மியா இருக்குது, தேலியம்க்கு அதிகமாக இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் வந்து ரேடியஸ் என்ன ஆகுன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி தான் அதிகமாகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இண்டியத்திலிருந்து தேலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு, அந்த டிஃபரன்ஸை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இங்க 167, ஆனால் இங்க 170. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 தான் இருக்கு. டிஃபரன்ஸ் கம்மியாக தானே இருக்குது. அதானது இண்டியத்திலிருந்து தேலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, ரொம்ப கம்மியாக தானே இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற இடத்துல அது மாதிரி இல்லைல்ல. சரி, எதுக்கும் எஸ் பிளாக்கையும் பார்க்கலாம். எஸ் பிளாக்ல வந்து அல்காலி மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். இங்க 152, இங்க 186, இங்க 186, இங்க 227, இங்க 227, இங்க 248, 248, 265. டிஃபரன்ஸ் வந்து அப்படி ஒன்றும் கம்மி ஆகலையே. சரி, இப்போ 152, 186 இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம். இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 34 வருது. சோடியம்ல இருந்து பொட்டாசியம் பார்க்கும்போது எவ்வளவு டிஃபரன்ஸ் வருதுனாக்கா, டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எப்படி வருதுனாக்கா இப்படி வருது. டிஃபரன்ஸ் வந்து இப்படி வருது. சரி, அடுத்து பொட்டாசியம்ல இருந்து ருபிடியம் பார்க்கலாம். இப்படி வருது டிஃபரன்ஸ். ருபிடியம்ல இருந்து சீசியம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் எப்படி வருதுனாக்கா இது போல வருது. டிஃபரன்ஸ்ன்றது இருக்குது. அதாவது இது எப்படி இருக்குதுன்னா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து செகண்ட் எலிமெண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகினே போகுது. எப்பவுமே எந்த ஒரு குரூப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஒரு குரூப் எடுத்துக்கினாலும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ்ல இருந்து ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஸை காமிக்கும். எந்த ஒரு குரூப் எடுத்துக்கினாலும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் குரூப்ல இருந்து டிஃபரன்ஸை காமிக்கும். அது போல இங்க காமிச்சிருக்குது லித்தியம் சோடியம்க்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப்னா ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் குரூப்ல தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஃபர்ஸ்ட் குரூப்னா ஹைட்ரஜனை எடுக்கக்கூடாது. அல்காலி மெட்டல்ஸ்ல ஹைட்ரஜனை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஹைட்ரஜனை தனியாக தான் வச்சுக்கணும். ஏன்னா ஹைட்ரஜனுடைய குரூப் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்பா இல்லை வேற ஏதாவது குரூப்பானாக்கா அது வந்து கரெக்டா சொல்லலை. ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் குரூப்ல வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஹைட்ரஜனை அல்காலி மெட்டல்ஸோட சேர்த்திடக்கூடாது. ஏன்னா அல்காலி மெட்டல்ஸோட ஹைட்ரஜன் சில கேரக்டர்ஸ்ல சிமிலாரிட்டி காமிக்கும், சில கேரக்டர்ஸ்ல வந்து டிசிமிலாரிட்டி காமிக்கும். அதனால ஹைட்ரஜனை இதோட கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ அல்காலின் எர்த் மெட்டல்ஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. பெரிலியம்ல இருந்து மெக்னீசியம் போலாம். எவ்வளவு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வருது. டிஃபரன்ஸ் இது மாதிரி இருக்குது. சரி, டிஃபரன்ஸ் இப்படி வருது. மெக்னீசியம்ல இருந்து கால்சியம் போலாம். டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. கால்சியம்ல இருந்து ஸ்ட்ரான்சியம் போலாம். டிஃபரன்ஸ் பார்க்குறோம். டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது போல வருது. டிஃபரன்ஸ் இப்படி இருக்குது. ஸ்ட்ரான்சியம்ல இருந்து பேரியம் பார்க்கலாம் எப்படி இருக்குது. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது போல இருக்குது. டிஃபரன்ஸ் இப்படி இருக்குது. அதாவது அல்காலி மெட்டல்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சினே போகுது. சரி, இங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரான்சியம்ல இருந்து பேரியம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 தான் இருக்குது. சரி, இப்போ போரான் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்க மொத்தம் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 தான் வருது. ஏன் இப்படி வருது அன்ட்டு பார்க்கும்போது இந்த இண்டியத்தினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா கிரிப்டான் 4d10 5s2 5p1 வரும். ஆனால் தேலியம்க்கு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா ஜெனான் 4f14 5d10 6s2 6p1 வரும். இந்த 4f14 என்ன பண்ணுதுன்னா லீஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்குது. இந்த 4f14 லீஸ்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்டை காமிக்கிறதுனால
இந்த நியூக்ளியஸ்க்கும் தேலியத்தினுடைய நியூக்ளியஸ்க்கும் இந்த அவுட்டர் ஷெல் இந்த வேலன்சி ஷெல்லுக்கும் இடையில அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அட்டாமிக் ரேடியஸ் எப்படி இதுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரொம்ப கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது போல இருக்குது. அப்படின்னா இந்த இண்டியம்லேருந்து தேலியம் போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏன் ரொம்ப கம்மியாக இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னா இந்த 4f14 வந்து லீஸ்ட் ஸ்க்ரீனிங் எஃபெக்டை காமிச்சிருக்குது. அதனால தான் அப்படி இங்கே சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த போரான் ஃபேமிலியில் எப்படி மெட்டாலிக் ரேடியஸ் இருந்திருக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா இந்த பி பிளாக்ல கார்பன் ஃபேமிலி எடுத்துக்கலாம். இந்த கார்பன் ஃபேமிலியில் எப்படி மெட்டாலிக் ரேடியஸ் இருக்குன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.